மேம் வேற லெவல் மேம். வாய் திறந்து பேசவே முடியல, அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுது மேம் ப்ராடக்ட். ஓகே, கோ ஹெட். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு ஃபுல்லா வந்து பாடி ஃபுல்லா பெயின். பட் உலகநாதன் சார் சொல்லும் போதே என்கிட்ட இதை சொல்லி தான் கொடுத்தாரு. அதனால எனக்கு எப்படி இருந்தாலும் நான் 25 இயர்ஸா நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இது எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணல. இது ரெக்கவரி சிம்டம்ஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு கிளீனா தெரிஞ்சிருச்சு. பயங்கரமா எனக்கு ஐ பவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருப்பேன். என்னோட பிரைன் நர்வ்ஸ் தான் ஏதோ வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு முதல்ல வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளார இருக்க நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா பெயின் கொடுத்துச்சு. என்னடா அது இவ்வளவு வலிக்குதே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மொபைல பார்க்க முடியல. ஜஸ்ட் காலைல எழுந்திரிச்சோடனே சன் அப்படி பார்த்தா கூசுனுச்சு. எதையுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு 5 நாள் இருக்கும். பாடி பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐ நர்வ்ஸ் பெயின் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பார்க்கவே முடியல. எதை பார்த்தாலும் கண்ணு கூசுது, அது மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம், கட்டாயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு வெளியில போனேன். போகும்போது அப்படியே என்னோட ஒர்க் முடிச்சிடும் போது ஒரு ஆப்டிகல்ஸ் பார்த்தேன். சரி ஓகே, ஒய் நாட், நம்மளுக்கு வந்து கண்ணு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நர்வ்ஸ்ல பெயின் வந்திருக்கு, ஏன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஐ டெஸ்ட் பண்ணேன். 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் நான் ஸ்பெக்ஸ் போட்டேன். அந்த 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் போட்ட அந்த ஸ்பெக்ஸையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ரீடிங்க்கு ரைட்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது. ஆப்டிகல்ஸ் அதை கொடுத்துட்டு ஐ டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி முன்னாடி இருந்த பவரை விட இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டேன். கேட்கும்போது 3 இயர்ஸ் பிஃபோர் என்னோட ப்ரோக்ரஸிவ், அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டும் சேர்ந்துருக்கும். ஆனா அதுல ப்ரோக்ரஸிவ்னாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி உங்களுக்கு இருந்த பவரை விட இப்போ உங்களுக்கு கம்மியா இருக்கு, ஸோ இன்னும் நல்லா ஐ பவர் வந்து உங்களுக்கு கூடி இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறம் அந்த கூச்செல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 days to 12 daysக்குள்ளார இந்த எல்லா விஷயமும் டோட்டலா என் பாடிக்கு வந்துருச்சு. மூளையில பயங்கரமா பெயின், கண்ணில் பெயின், உடம்பு ஃபுல்லா பெயின். அண்ட் உடம்புக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாஸ் இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா துடிக்கும், பயங்கரமா துடிக்கும். அப்புறம் காலில் வந்து சுண்டு விரல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயின் கொடுக்கும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கு பாயிண்ட் ப்ரெஷர்ஸ்லாம் பார்த்து ஓகே எந்தெந்த இடத்த நமக்கு சரி பண்ணுது, என்னென்ன ஆர்கன்ஸ் சரி பண்ணுதுன்னு நீட்டா வந்து தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய பாடியில ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின். ஸோ இந்த பிரெயினுக்கு வந்து அதிகப்படியான வேலையை கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த கண் பார்வை. ஸோ அந்த ஒரு விஷயம் 3 வருஷமா இருக்கக்கூடிய அந்த ஐ பவர், இந்த கான்கேவ் கான்வெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக மூளை வந்து அதிகமா அழுத்தம் கொடுத்து செலவு பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. அந்த ஒரு விஷயத்த வந்து எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேலன்சிங் பண்ணிருக்கு. கொடுக்க வேண்டிய இடத்துக்கான பவரை கொடுத்து அந்த நரம்பு ப்ரெஷரை வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் பண்ணிருக்கு. அதான் உண்மை. ஆக்சுவலி மெடிக்கல் ரீதியா சொல்லணும்னா